சிக்கன் லெக்கை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு டிஷ் பண்ண போகிறோங்க. இந்த டிஷ்ஷுக்கு நேம் என்னன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா இதை பார்த்து தோணுச்சுன்னா வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து யூஸ்வலாக சைனீஸ் ஸ்டைலில் டீப் ஃப்ரை பண்ணி அதுக்கு மேலே சோயா சாஸ் இந்த மாதிரி மேலே ஒரு வெட் கோட்டிங் பண்ணி தருவாங்க இல்லையா, அந்த ஸ்டைல் தான். பட் நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது. ஓவனில் பேக் பண்ணி நம்மளோட சைனீஸ் இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சு இதை வந்து ஒரு மேலே ஒரு வெட் கோட்டிங் கொடுத்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கூடவே 1 or 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர், தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு தேவையான மசாலா, அதாவது பிடிச்ச மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதை தான் ஆட் பண்ணோம் அப்படின்னு எதுவும் கிடையாதுங்க. கூடவே புளிப்புக்கு லெமன் ஜூஸ் நான் ஒரு 1/2 லெமன் போல் புளிஞ்சு விட்டுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட ஜாஸ்தி ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட சிக்கன் ட்ரம் ஸ்டிக்கே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நீங்கள் ஊற வைக்கிறதுனாலும் ஊற வைக்கலாம், இல்லை உடனே பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு இதை பேக் பண்ண ஒரு ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இதை 400 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 30 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறோம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு 15 மினிட்ஸ், ஸோ டோட்டலாக 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வந்து சில்லி சாஸு வீட்லேயே பண்ணதான் ரொம்பவே ஈஸிங்க. இதை போய் காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு யோசிச்சாலே கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இன்னொரு விஷயம், மோஸ்ட்லி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குற ஐட்டம் எதுவுமே நம்ம ஜாஸ்தி ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். மசாலாவாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எல்லாமே வீட்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் சோயா சாஸ்க்கு வந்து எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, அதனால வந்து அது மட்டும் கடையில் வாங்கினது. இது பேக் ஆகிற டைமில் நம்ம சில்லி சாஸ் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸு, 4-5 வரமிளகாயை மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக்கு பொடி பொடியாக நல்லா கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர். உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சதுன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எடுத்து வச்சுட்டு இப்போது நம்ம சிக்கன் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், கூடவே 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்லிக்கு, இதை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் ஆட் பண்ணுறேன். கார்லிக் பட்டர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும், அதனால் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் டோட்டலாகவே. கார்லிக் வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரையிலும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச சில்லி சாஸை வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெச்சப்பை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து சோயா சாஸ் 1 or 2 டேபிள் ஸ்பூன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் ஆகி லைட்டாக கொதி வர ஸ்டேஜில் நம்மளோட சிக்கன் எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அந்த சில்லி சாஸில் 3/4 பங்கு அளவுக்கு நான் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிவிட்டேன். மீதி வந்து ஒரு 1/4 பங்கு அளவுக்கு இருக்குது. ஸோ அதை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்களா, நம்மளோட சிக்கனுக்கு மேலே ஒரு வெட்டான நல்ல ஒரு லேயர் கோட்டிங் ஃபார்ம் ஆகிருக்கு. இதுக்கு மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் கூடவே கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டு இறக்குனிங்கன்னா நம்மளோட இனிப்பு காரம் எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு சூப்பரான சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நல்ல ஹெல்த்தியாக ஓவனில் பேக் பண்ணி நம்மளோட சைனீஸ் ஃப்ளேவர்ஸ்க்கு ஏற்றாப்புல எல்லாத்தையும் ஆட் பண்ணி சூப்பராக வந்து ஒரு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். யூஸ்வலாகவே சைனீஸ் எல்லா ரெசிபியும் வந்து நல்லா சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆறி போய்டும், அதுக்குள்ளே நான் போய் சாப்பிட போகிறேன். பாய் பாய்.